இந்த அவக்காடோ ஃப்ரூட்ட வந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். இது வந்து பேட் கொலஸ்ட்ராலை வந்துட்டு கம்மி பண்ணுது. பிபி வந்து ரொம்பவே மெயின்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஃபைபர்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு ரொம்பவே நல்லது. நார்மலாகவே ஐ ஸ்கின்க்குலாம் ரொம்ப நல்லது. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த முழு பழமும் உனக்கு தான் சுபா, யார் கூடயும் ஷேர் பண்ணாதன்னு சொல்லி எடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ப்ரெக்னன்சி டைமில் பேபிக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. அதோட இதில் விட்டமின் ஏ, சி, இ, கேன்னு எல்லாமே இருக்குது. எனக்கு அடிக்கடி லெக் கிராம்ப்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து அவக்காடோ ஃப்ரூட் சாப்பிட்டா கொஞ்சம் சரியாகும்னு சொன்னாங்க. அதோட குழந்தைக்கு வந்து விஷனுக்குலாம் இது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் லெக் கிராம்ப்ஸ் வந்து குறைஞ்சிருந்துச்சு. நைட் ஆனால் எப்போதுமே எனக்கு கால் பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கும். அது வந்து சுத்தமாகவே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ரெக்னென்சி டைமில் மட்டும்தான் எடுத்துக்கணும்னு இல்லை. எல்லாருமே இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து வெறும் இதாக சாப்பிட முடியாது. அதனால கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி, சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் குடிச்சு பாருங்கள். பாதி பழம் போட்டாலே நிறைய கிடைக்கும். நான் ஆல்ரெடி பாதி சாப்பிட்டுட்டேன். அதில் உள்ள பேலன்ஸ் தான் இது. இதை விட இன்னும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தண்ணியாக வேணும் அப்படின்னா மில்க் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க.